ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சித்தார்த் இரத்த வெள்ளத்தில் பிணமாக வீழ்ந்த பிறகும் ஆதியின் நெஞ்சுக்குள் எழுந்த அந்த பயங்கரமான புயல் அடங்கவில்லை. ஓ விஸ்வாவும் மீராவும் எல்லாரும் செத்துருப்பாங்கடா என்று சித்தார்த் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் ஆதியின் காதுக்குள் ஓயாமல் இடியைப் போல முழங்கிக் கொண்டே இருந்தது. இத்தனை பேரை வீழ்த்திய அந்த மாஃபியா சக்கரவர்த்தி அடுத்த நொடியே தன் கையில் இருந்த துப்பாக்கியை தரையில் நழுவ விட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாய் உடைந்து போனான். ஆதி தள்ளாடி நடந்து மேன்ஷனின் பிரதான வாசலுக்கு வந்தான். வெளியே நட்டு நடு இரவு, சுற்றிலும் இருட்டு. அந்த பிரம்மாண்டமான மேன்ஷன் வாசலின் படிக்கட்டில் ஆதி அப்படியே பலமில்லாமல் சரிந்து அமர்ந்தான். தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு ஒரு குழந்தை போல அழத் தொடங்கினான். ஆதி அழுது கொண்டிருக்க உள்ளே இருந்து ஓடி வந்த ரம்யா ஆதியின் இந்த நிலையை கண்டு பதறிப்போய் அவசரமாக அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். ஆதி சார், ப்ளீஸ் இப்படி உடைஞ்சு உட்காராதீங்க. இப்போ ஏன் சார் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? விஸ்வா சாரும் மீராவும் அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போக மாட்டாங்க சார். அவங்களுக்கு எதுவும் இருக்காது. ஆதி சார், நீங்கள் கிளம்புங்க. கண்டிப்பாக அவங்கள நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. அவங்களுக்கு எதுவும் இருக்காது. ப்ளீஸ் சார், போங்க என்று ரம்யா சொன்ன அந்த வார்த்தைகள் ஆதியின் நெஞ்சுக்குள் உறைந்து கிடந்த துணிச்சலை மீண்டும் உசுப்பியது. ஆதி சட்டென்று முகத்தை துடைத்து கொண்டு எழுந்து நின்றான். அவன் கண்களில் இருந்த அழுகை மறைந்து மீண்டும் அந்த பழைய டானின் அசுரத்தனம் குடியேறியது. ஆதி மின்னல் வேகத்தில் உள்ளே சென்று தன் துப்பாக்கிகளை அள்ளி வந்து காரின் சீட்டில் வீசினான். காரில் ஏறி அமர்ந்து இன்ஜினை ஸ்டார்ட் செய்து அந்த நள்ளிரவு இருட்டை கிழித்து கொண்டு ஆதியின் கார் வெறித்தனமாக புயல் வேகத்தில் கடந்தது. அதே நேரம் விஸ்வாவின் கெஸ்ட் ஹவுஸில் மீரா இரத்த வெள்ளத்தில் கிடந்த தன் அண்ணன் விஸ்வாவை அப்படியே இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தாள். அப்போது அந்த 3 ரவுடிகளில் ஒருவன் முன்னேறி வந்து தன் துப்பாக்கியை நேராக மீராவின் தலையை குறிவைத்து நீட்டினான். இங்க பாரு பாப்பா, எவ்வளோ நேரம்தான் அழுவ? அவன் செத்துட்டான். அடுத்து நீதான். உன் அண்ணனை நினைச்சிட்டே நீயும் சாவடி என்று அவன் துப்பாக்கியின் ட்ரிகரை அழுத்த வந்த அந்த மில்லி செகண்ட் மரணத்தின் விளிம்பில் இரத்த வெள்ளத்தில் சுயநினைவின்றி கிடந்த விஸ்வா தன் தங்கை சாகப் போகிறாள் என்பதை உணர்ந்த அடுத்த நொடி எங்கிருந்துதான் அவனுக்கு அந்த அசுர பலம் வந்ததோ தெரியவில்லை. விஸ்வா தன் ஒட்டுமொத்த உயிரையும் கால்களில் திரட்டி தரையில் கிடந்தபடியே தன் வலது காலால் அந்த ரவுடியின் கையை நோக்கி ஓங்கி ஒரு உதைவிட்டான். அவன் கையில் இருந்த துப்பாக்கி காற்றில் பறந்து தூர போய் விழுந்தது. அடுத்த நொடி விஸ்வா தன் மரண வலியையும் மீறி தரையிலிருந்து சிங்கம் போல சீறிக்கொண்டு எழுந்து அந்த ரவுடியின் நெஞ்சில் பாய்ந்து அவனது தலையை சுவற்றில் ஓங்கி முட்டி அடியோடு கீழே தள்ளினான். அங்கிருந்த மற்ற 2 ரவுடிகளும் அவனை பார்த்து பயம் கொண்டனர். டே, என்னடா இது? இவ செத்துட்டான்னு நினைச்சா இப்படி பாயிரா என்று ஒட்டுமொத்த அதிர்ச்சியில் திகைத்து நின்றனர். விஸ்வா தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். அவனது உடம்பின் ஒவ்வொரு பாகத்தில் இருந்தும் இரத்தம் பீரிட்டு கொட்டி கொண்டிருந்தது. அவனால் நேராக நிற்கக்கூட முடியவில்லை. பார்வை மங்கியது. ஆனாலும் தன் தங்கை மீராவை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை வெறி அவனது மூளையை இயக்கிக் கொண்டிருந்தது. விஸ்வா தரையில் கிடந்த ஒரு கனமான இரும்பு ரோடை தன் கைகளில் எடுத்தான். மீராவை தன் இடது கையால் பின்னுக்கு தள்ளி அவளுக்கு ஒரு கேடயமாக முன்னால் நின்றான். விஸ்வா இரும்பு ராடை தூக்கி கொண்டு வெறி பிடித்தவனைப் போல அந்த எதிரிகளை நோக்கி பாய்ந்து அடிக்கத் தொடங்கினான். முதல் ரவுடியின் தோள்பட்டையில் ராடால் ஓங்கி அடிக்க எலும்பு உடையும் சத்தம் கேட்டது. அடுத்தவன் கத்தியோடு வர அவனது கத்தியை ராடால் தடுத்து அவனது தாடையிலேயே ஓங்கி அடித்தான் விஸ்வா. ஆனால் உண்மை என்னவென்றால் விஸ்வாவால் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனது முதுகிலும் நெஞ்சிலும் விழுந்த ஆழமான வெட்டுக்காயங்களால்
அவன் உடம்பில் இருந்த ஒட்டுமொத்த இரத்தமும் வெளியேறிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது அவனது தலை சுற்றியது, உடல் நடுங்கியது. ரவுடிகள் திருப்பி தாக்கும்போது அவனால் அதை தடுக்கக்கூட முடியாமல் மேலும் மேலும் காயங்கள் அவனது உடம்பில் விழுந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் தன் செல்லத்தங்கை மீராவை, அவளது வயிற்றில் வளரும் தன் ஆதியின் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த அண்ணனின் பாசத்தின் வெறி அவனது மரண வலியை கூட மறக்கச் செய்தது. தட்டு தடுமாறி விழுந்து விழுந்து எழுந்து தன் ஒட்டுமொத்த பவரையும் காட்டி அந்த 3 ரவுடிகளையும் அடித்து துவம்சம் செய்து தரையில் வீழ்த்தினான். 3 ரவுடிகளும் அசைவற்று தரையில் விழ விஸ்வா தன் கையில் இருந்த இரும்பு ரோடை தரையில் போட்டான். அவனது கண்கள் அப்படியே சுருகின. மீரா அழுது கொண்டே ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்து கொண்டாள். அண்ணா, அண்ணா என்னாச்சுண்ணா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? அண்ணா, உனக்கு எவ்வளோ ரத்தம் போகுது? வாண்ணா, ஹாஸ்பிட்டல் போலாம். எங்க பாரு மீரா, என்னை பத்தி நீ கவலைப்படாத. இங்க இன்னும் சித்தார்த்தோட ஆளுங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்தா உனக்கு ஆபத்து. இப்பவே இங்கிருந்து போயிரு. போ மீரா என்று விஸ்வா மீராவை அங்கிருந்து தள்ளிவிட முயன்றான். ஆனால் மீரா தலை குலுக்கி அவனது கையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். இல்ல, நான் போக மாட்டேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன். இங்கிருந்து நான் போகணும்னா உன் கூட தான் போவேன். 2 பேரும் ஒன்னா தான் போகணும். வாண்ணா, இங்கிருந்து போயிடலாம் என்று மீரா கூற வேறு வழியின்றி விஸ்வா தன் தங்கை மீராவின் கையை தன் பலமிழந்த கைகளால் இறுக பிடித்து கொண்டு அவளை மெதுவாக தன் பின்னால் இழுத்து கொண்டு கெஸ்ட் ஹவுஸின் பிரதான வாசலை நோக்கி வெளியே கூட்டி வந்தான். அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. நடக்கக்கூட முடியாமல் தள்ளாடி தள்ளாடி தன் ஒட்டுமொத்த பாரத்தையும் மீராவின் தோள்களில் போட்டு இரத்த வெள்ளத்தில் தோய்ந்த உடம்போடு அந்த இருண்ட கெஸ்ட் ஹவுஸ் வாசலுக்கு வெளியே விஸ்வா வந்து நின்றான். விஸ்வா தன் இறுதி மூச்சை திரட்டி அங்கே நின்றிருந்த தன் காரின் கதவை திறந்தான். தன் தங்கை மீராவை பத்திரமாக முன் சீட்டில் ஏற்றிவிட்டு அவனும் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்ந்தான். அவனது உடம்பிலிருந்து இரத்தம் கொட்டி கொண்டே இருந்தது. காரின் ஸ்டியரிங் வீல் முழுக்க அவனது இரத்தக்கரையாக மாறியது. காரை ஸ்டார்ட் செய்து வண்டியை ஓட்டத் தொடங்கினான். ஆனால் அவனது பார்வை மங்கியது. கைகள் நடுங்கின. கால்களோ பிரேக்கையும் கிளட்சையும் அழுத்தக்கூட முடியாமல் தள்ளாடின. மீரா விஸ்வாவின் இந்த கோரமான நிலைமையை பார்த்து பயத்திலும் துக்கத்திலும் நெஞ்சு வெடிக்க அழுது கொண்டிருந்தாள். அண்ணா, எங்க போற? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். உனக்கு உடம்பெல்லாம் எவ்வளோ ரத்தம், எவ்வளோ காயம். எனக்கு நீ உயிரோட வேணும். ப்ளீஸ்ண்ணா, ஹாஸ்பிட்டலில் வண்டியை நிறுத்து. இல்லை மீரா, ஹாஸ்பிட்டலில் போக நேரம் இல்லை. ஆதிக்கிட்ட தான் போகணும். எப்படியாச்சும் பத்திரமா உன்னை ஆதிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ணா சொன்னா கேளு. ஆதிக்கு எதுவும் ஆயிருக்காது. நம்ம ஆதிக்கிட்ட அப்புறம் போகலாம். ப்ளீஸ்ண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. நான் சொல்றது கேளுங்க. இல்லை மீரா, நான் உன் தலையில் அழிச்சு சத்தியம் பண்ணேன். உன்னை ஆதிக்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு. உன்னை அவன்கிட்ட சேர்க்கணும். ஆதி முகத்தில் இருக்கிற நிம்மதியை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. அண்ணா, ஏன் இப்படி பேசுற? உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் சொல்றத கேளு என்று மீரா எவ்வளவோ கெஞ்சியும் விஸ்வா கேட்கவில்லை. அவனால் காரை நேராக கூட ஓட்ட முடியவில்லை. ரோடு அவனுக்கு இரண்டாக தெரிந்தது. தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு எப்படியாவது ஆதியை சந்தித்து மீராவை அவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்கிற ஒற்றை வெறியோடு வண்டியை ஓட்டினான். அந்த நள்ளிரவு சாலை முற்றிலும் வெறிச்சோடி ஒரு பேய்வெளி போல நிசப்தமாக கிடந்தது. அங்கே மனித நடமாட்டமே இல்லை. கார் அந்த இருண்ட சாலையில் புயல் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்க திடீரென்று விஸ்வா பயங்கரமான அதிர்ச்சியோடு பிரேக் போட்டு
அந்த காரை நிறுத்தினான். அவர்களுக்கு முன்னால் சாலையின் நடுவே ஒரு சொகுசு கார் குறுக்காக நின்று கொண்டிருந்தது. அந்த காரின் பிரம்மாண்டமான ஹெட்லைட் வெளிச்சம் விஸ்வாவின் காரின் மீது நேராக அடித்து கண்களை கூசச் செய்தது. அந்த காரின் முன்னால் கையில் பெரிய துப்பாக்கியோடு ஒருவன் விஸ்வாவை நோக்கி பற்களை கடித்து கொலைவெறியோடு முறைத்து கொண்டு நின்றான். அவன் வேறு யாருமல்ல, சித்தார்த்தின் முக்கிய ரைட் ஹேண்ட். அவனுடன் இன்னும் 2 கொடூர ரவுடிகளும் கைகளில் நவீன ஆயுதங்களோடு நின்று கொண்டிருந்தனர். சித்தார்த் மேன்ஷனுக்கு கிளம்பும்போது இவனை சாலையில் விஸ்வாவிற்காக காவலுக்கு இருக்க சொல்லியிருந்தான். விஸ்வாவிற்கு அந்த நொடி நன்றாக தெரிந்துவிட்டது. தன் உடம்பில் துளியும் தெம்பில்லை, தன்னால் சண்டை போடவே முடியாது என்று. ஆனாலும் தன் தங்கைக்காக அவன் பின்வாங்கவில்லை. காரின் சீட்டுக்கு கீழே கிடந்த அந்த இரும்பு ராடை தன் இரத்த கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டான். அண்ணா, என்ன பண்ற? உன்னால இப்படி? எனக்கு பயமா இருக்குண்ணா, என்னை விட்டு போகாத. இங்க பாரு, நீ காருக்குள்ளே இரு. என்ன நடந்தாலும் வெளியே வராத. அவனை நான் பாத்துக்கிறேன். அண்ணா, போகாத, எனக்கு பயமா இருக்கு. மீரா சொன்னா கேளு. காரை விட்டு வெளியே வராத, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிய விஸ்வா காரின் கதவை திறந்து தள்ளாடி தள்ளாடி மரண வலியோடு காரை விட்டு வெளியே இறங்கினான். அவனது கால்கள் பின்னின. உடம்பிலிருந்து இரத்தம் சாலையில் சொட்டு சொட்டாக விழுந்தது. அந்த ரவுடி கும்பலை நோக்கி அவன் இரும்பு ராடோடு தள்ளாடி நடந்து சென்றான். சித்தார்த்தின் வலது கை விஸ்வாவின் இந்த நிலையை பார்த்து நக்கலாக சிரித்தான். ஏண்டா, நடக்க கூட துப்பில்லாத நீ இரும்பு ராடை தூக்கிட்டு என்ன போட வரையா? உனக்கு எதுக்கிட்ட அந்த தேவையில்லாத வேலை? இங்க பாரு, உனக்கு தேவை நான் தானே. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் தங்கச்சியை விட்டுரு. இதோடா பெரிய ஹீரோ, தங்கச்சியை நீ காப்பாற்ற போறியா? உன்னை காப்பாற்றவே உன்னால முடியாது. நீயும் உன் தங்கச்சியும் ஒன்னா சாக போறீங்க. அங்க ஆதியோட கதை எந்நேரம் முடிஞ்சிருக்கும். என்னோட பாஸ் பக்காவா பிளான் பண்ணிட்டு தான் அடியாளங்களை கூட்டிட்டு அங்க போயிருக்காரு. அவன் அங்க செத்துருப்பான். இப்போ இங்க நீ சாவு என்று அவன் விஸ்வாவின் நெஞ்சை குறிவைத்து தன் துப்பாக்கியை தூக்கி சுடப்போனான். அங்கே ஒரு கொடூரமான விபரீதம் நடந்தது. கார் உள்ளே இருக்க சொன்ன மீரா தன் அண்ணன் தன் கண் முன்னாடியே சுடப்பட போகிறான் என்பதை உணர்ந்த அடுத்த நொடி கதவை திறந்து அண்ணா என்று அலறியபடி விஸ்வாவிற்கு முன்னால் குறுக்கே பாய்ந்து நின்றாள். துப்பாக்கி வெடித்தது. ஆனால் அந்த குண்டு விஸ்வாவின் மேல் பாயாமல் அவனுக்கு குறுக்கே நின்ற மீராவின் வலது தோள்பட்டையில் பாய்ந்து ஊடுருவியது. மீரா அப்படியே நிலை தடுமாறி விஸ்வாவின் மடியிலேயே சரிந்தாள். விஸ்வாவின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. மீராவை தாங்கி பிடித்து கொண்டே, ஏய் ஏய் மீரா, எதுக்குடி இப்படி பண்ண? எது குறுக்க வந்த? ஏய், உனக்கு ரத்தம் வருது. ஏன் மீரா இப்படி பண்ண? உன்னை காப்பாத்த தானே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏய், வலிக்குதா மீரா? ஏய், கண்ணை மூடாத என்னை பாரு மீரா என்று விஸ்வா கதறிக்கொண்டிருக்க மீராவால் பேசக்கூட முடியவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட வலியோடு அவள் சுயநினைவை இழந்து கண்களை மூடினாள். அந்த ரவுடி தலைவன் இவர்களின் பாச போராட்டத்தை பார்த்து இரக்கமில்லாமல் சிரித்து கொண்டே விஸ்வாவிற்கும் மீராவிற்கும் மிக அருகில் நெருங்கி வந்தான். தன் துப்பாக்கியின் முனையை விஸ்வாவின் தலையில் பலமாக அழுத்தினான். டேய், போதுண்டா உங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம். ஓ தங்கச்சி போயிட்டா, நீ மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போற? நீயும் செத்துரு என்று அவன் விஸ்வாவின் தலையில் துப்பாக்கியை அமுக்கி ட்ரிகரை அழுத்த விரலை வளைத்தான். விஸ்வா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். எல்லாம் முடிந்தது என்று அவன் நினைத்த அந்த நொடியில் அந்த வெறிச்சோடிய இருண்ட சாலையில் காதை கிழிக்கும் வகையில் 3 துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் அடுத்தடுத்து எதிரொலித்தன. ஆனால் வியப்பு என்னவென்றால் செத்தது விஸ்வா இல்லை,
அவர்களின் முன்னால் நின்றிருந்த அந்த சித்தார்த்தின் ரைட் ஹேண்ட் மற்றும் அவனது 2 அடியாட்கள் ஆகிய 3 பேரின் நெற்றியிலும் நெஞ்சிலும் துல்லியமாக குண்டுகள் பாய்ந்திருந்தன. அவர்கள் மூவரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக அந்த சாலையிலேயே தர்ராரென்று சரிந்து விழுந்தனர். விஸ்வாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. யார் சுட்டது என்று திகைப்போடு மெதுவாக தன் தலையை நிமிர்த்தி பார்த்தான். அவனுக்கு பின்னால் தூரத்தில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. அந்த காரின் ஹெட்லைட் வெளிச்சத்திற்கு முன்னால் 2 கையிலும் புகையும் நவீன துப்பாக்கிகளோடு கண்களில் கொலவெறியும் நெஞ்சில் எல்லையற்ற காதலும் கொண்டு கம்பீரமாக ஒரு அசுரனைப் போல நின்றிருந்தான் ஆதி. ஆம், தன் விஸ்வாவையும் மீராவையும் காப்பாற்ற அந்த சித்தார்த்தின் ஆட்களை காற்றில் பறக்க விட்டு சுட்டுக் கொன்றது நம் ஆதிதான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.